வணக்கம் செல்லமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 6th சாப்டர் 10 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து எக்ஸசைஸ் 10.1ல 13th சம் தான் பார்க்க போகிறோம். டிவைட் 30 சாக்லேட்ஸ் பிட்வீன் அம்மு அண்டு சைலா இந்த ரேஷியோ 2:3. அம்முக்கும் சைலாவுக்கும் ஒரு 30 சாக்லேட்டை 2:3 அப்படின்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. இதை தான் நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 30 சாக்லேட்ஸை எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகேவா, வாங்க அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எத்தனை சாக்லேட் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குன்றது தான் நம்ம இப்போ சொல்யூஷனில் பார்க்க போகிறோம். சொல்யூஷனில் பாருங்கள், சம் ஆஃப் ரேஷியோ பார்ட்ஸ். அந்த நம்ம ரேஷியோ பார்ட் 2:3 கொடுத்துருக்காங்களே, இது ரெண்டையும் சம் பண்ண போகிறோம். 2 + 3 = 5. ஓகேவா, இப்போ அம்மாவோட ஷேர் என்னது 2, சைலாவோட ஷேர் வந்து 3. அப்போ 2/5 × 30 அப்படின்னு போடுறோம். அப்போ 1 5 is 5, 6 5s are 30, 2 6 are 12. ஓகேவா, 12 சாக்லேட்ஸ் வந்து அமௌண்ட்டு இருக்குது. ரிமைனிங் வந்து சைலாட்ட இருக்கும். சைலாவோட ஷேரையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறோமா. அந்த ரிமைனிங் 18 சாக்லேட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சைலாவோட ஷேர் என்னது 2:3ல் 3 தான் வந்து சைலாவோட ஷேர். அப்போ வந்து 3/5 × 30. 1 5 is 5, 6 5s are 30. அப்போ 6 3s are 18. கரெக்டாக இருக்கா? இப்போ 18ஐயும் அந்த 12ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 30 சாக்லேட் கிடைக்குதா? அப்போ நம்ம பண்ண சம் வந்து நம்ம சால்வ் பண்ணது கரெக்ட். ஓகேவா, வாங்க இப்போ 14th சம் பார்க்கலாம். The ratio of the ages of Amrita and Isha. Amrita, Isha ரெண்டு பேரோட ஏஜ் ரேஷியோ பண்ணியிருக்காங்க 5:8ன்னு. and the sum of their ages is 26. ரெண்டு பேரோட ஏஜை ஆட் பண்ணால் 26 வருமா. அவங்களோட ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட ஏஜை கண்டுபிடிங்க, ஃபைண்ட் their agesன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா sum of part of the ratio. பார்ட் ஆஃப் த ரேஷியோ என்னது, இந்த 5:8 5 + 8ன்னு ஆட் பண்ணுறோம் 13. ஸோ அப்போ அமிர்தா ஏஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், அமிர்தாவோட ரேஷியோ என்னென்னா 5. ஸோ 5/13 × 26. 26 என்ன அவங்களே சொல்லிட்டாங்களே, ரெண்டு பேரோட ஏஜையும் ஆட் பண்ணால் 26ன்னு. ஸோ 113 is 13, 2 13s are 26, 5 2s are 10. அப்போ அமிர்தாவோட ஏஜ் 10. அப்போ 26ல் 10 போச்சுன்னா ரிமைனிங் 16னா ஈசாவோட ஏஜ். ஆனால் அதையும் நம்ம சேம் மெத்தடில் சால்வ் பண்ணி காமிக்கணும். ஈசாஸ் ஏஜ் வந்து என்னது, அவளோட ரேஷியோ 8, அவளோட ரேஷியோ பார்ட் வந்து 8. ஸோ 8/13 × 26. 113 is 13, 2 30s are 13s are 2 13s are 26. அப்போ 8 2s are 16. ஓகேவா, இப்போ கரெக்டாக வந்திருக்கா. 16 + 10 26. ஸோ இதுதான் நம்மளை கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரோட ஏஜையும் தனித்தனியாக சால்வ் பண்ண சொல்லி பண்ணியாச்சு. வாங்க இப்போ லாஸ்ட்டு சம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், டிவைட் த அமௌண்ட் இன் த கிவன் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து கிவன் ரேஷியோவில் டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்யூஷன் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ₹5 15,000 between ஆரவ் அண்ட் கார்த்திக் இந்த ரேஷியோ 4:11. 15,000 ஆரவுக்கும் கார்த்திக்கும் 4:11 அப்படின்னு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ அந்த 4:7 ஷேர் பண்ணியிருக்காது என்ன அமௌண்ட் ரெண்டு பேருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பி பாருங்கள், ₹34,000 சோபா, உமா அண்டு ரோஷன். சோபாக்கு, உமாவுக்கு, ரோஷனுக்கு 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:2:7 அப்படின்ற ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 54,000 between ராகன் அண்டு சோம்யா. ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, 54,000 ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன ரேஷியோவில் 11:7 அப்படின்ற ரேஷியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான அமௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க சொல்யூஷன் பார்த்துடலாம். சம் ஆஃப் ரேஷியோ பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னது, 15,000 ஆரவுக்கும் கார்த்திக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோவை ஆட் பண்ணிக்கிறோம். 4 + 11 = 15. அப்போ ஆரோட ஷேர் என்னது, ஆரோட ரேஷியோ 4. ஸோ 4/15 × 15,000. 115 is 15, 115 is 15 அடிச்சோன்னா 1000 இங்கே ரிமைண்டர் ஆகும். அப்போ 4 × 1000 4,000. ஆரோட ஷேர் எவ்வளவு 4,000. கார்த்திக்கும் சேம் அதே முறைப்படி கண்டுபிடிச்சோம்னா கார்த்திகோட ஷேர் 11. ஓகேவா, அந்த 11/15 × 15,000 சிம்பிளிஃபை பண்ணோன்னா 11,000. அப்போ 15,000 ஈக்குவல் ஆயிடுச்சா. இப்படி தான் நம்ம அவங்களோட ஷேர்ஸை கரெக்டாக டிவைட் பண்ணணும். இப்போ சம் பி பாருங்கள், 34,000 சோபா, உமா அண்ட் ரோஷனுக்கு 8:2:7 ரேஷியோவில் கொடுக்குறாங்க. அப்போ சம் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ரேஷியோ என்னது, 8 + 2 + 7 = 17. ஃபஸ்ட்டு சோபாக்கோட ரேஷியோ என்னது 8. ஸோ 8/17 × 34,000. 117 is 17, 2 17s are 34. அப்போ 2,000 வந்துடும். 2 × 8 8 2s are 16, 16,000. சோபாவோட ஷேர் வந்து 16,000. உமாவோட ஷேர் பார்த்தோன்னா 2/17 × 34,000. 17 2s are
சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 2 2s are 4, ஸோ 4000 வந்து உமாவோட ஷேர். புரியுதா உங்களுக்கு? ரோஷனோட ஷேர் பாருங்கள். ரோஷனோட ரேஷியோ 7, ஸோ 7/17 இன்ட்டு 34,000. 7 2s are 14, 14,000 ரோஷனோட ஷேர் அமௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தனித்தனியாக எல்லாரோட அமௌண்ட்டையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16 + 14 30, 30 + 4 34,000 அந்த ஹோல் அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சா? இப்போ நம்ம டிவைட் பண்ணியிருக்க பார்ட்ஸ் ஆஃப் த அமௌண்ட் கரெக்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், சம் சி 51,000 ராகவுக்கும் சௌமியாவுக்கும் 11:7 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பார்ட் ஆஃப் த ரேஷியோ, சம் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 7 + 11, 11 + 7 = 18. ஓகேவா? ரேஷியோ 11/18. ரேஷியோ யாரோட ரேஷியோ? ராகவோட ரேஷியோ 11, ஸோ 11/18 இன்ட்டு 54,000. இப்போ 18 டேபிள் பார்த்தோன்னா 118 is 18, 2 18s are 36, 3 18s are 54. ஓகேவா? 18 3s are 54 எழுதியிருக்கேனா? இப்போ 118 is 18, 3 18s are 54. அப்போ 3000 இருக்கும் இங்கே. 11 3s are 33, அப்போ 33,000 யாரோடது? ராகவோட ஷேர் வந்து 33,000. அடுத்து சௌமியாவோட ஷேரு, அதோட ரேஷியோ 7, ஸோ 7/18 சேம். 118 is 18, 3 18s are 54, 3 2s are 21. ஓகேவா? 3 18s are 54, 7 3s are 21, அப்போ 21,000 வரும். ஓகேவா? 21,000ல் 21,000 தான் என்னது? சோமியாஸோட ஷேரு. ஓகேவா? அப்போ நம்ம இந்த ஷேரை மட்டும் கரெக்டாக பிரிச்சுட்டோமான்னு பார்க்க இந்த அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 33 + 21 54 அமௌண்ட் கரெக்டு. அப்போ நம்ம பிரிச்சிருக்கிற டிவைட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து கரெக்டு. சால்வ் பண்ணிட்டோம். கரெக்டாக புரிஞ்சுதா உங்களுக்கு? பொறுமையாக என்ன கேட்டிருக்காங்களோ ஒரு சமயம் இந்த மாதிரி சால்வ் பண்ண கற்றுக்கங்க. தேங்க்யூ செல்லமே. பபாய். See you in next video.